வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா வேர்ல்டு ஃபேமஸ் டைரி ரைட்டர். என்னடா டைரி ரைட்டரில் கூட வேர்ல்டு ஃபேமஸ்லாம் பார்ப்போமா அப்படின்னா, அப்படி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பற்றின ஃபேசினேட்டிங் ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கே டைரி எழுதுகிற பழக்கங்கிறது இப்போ பெருசாக கிடையாது. அதையும் மீறி நம்ம எழுதின கதையை நம்மளே கூட உட்காந்து வாசிக்க மாட்டோம். என்ன நடந்தது எது நடந்தது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் அதெல்லாம் நடக்குது. ஸோ ஆனால் இவங்க எழுதின டைரி கிட்டத்தட்ட 3 கோடி காப்பீஸ்க்கு மேலே விற்றுருக்கு. 70 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்த்திருக்காங்க. டைம்ஸ் பத்திரிக்கையில் 20ஆம் நூற்றாண்டில் மக்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண 100 பேரில் இவங்களும் ஒருத்தவங்களாக வந்திருக்காங்க. இவங்க பேரில் நிறையா லைப்ரரிஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய எஜுகேஷ்னல் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய சேரிட்டி ட்ரஸ்ட் இருக்குது. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட இவங்களோட கதையை ஒரு பாடமாக வைக்கிறாங்க. நிறையா சினிமா எடுத்திருக்காங்க இவங்க கதையை பேஸ் பண்ணி. இவங்க பேரில் மியூசியம்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை சாதனைக்கும் சொந்தக்காரங்க யாருன்னு பார்க்குறீங்களா? இவங்க தான். ஆச்சரியப்படாதீங்க, ஆனால் உண்மை இவங்க தான். இவங்க பேர் ஆனி ஃப்ராங்க். இவங்க மொத்தமாக வாழ்ந்த இவங்க வயசு எவ்வளோன்னா 15 வயசுக்குள்ளே இவங்க பண்ண சாதனை தான். ஆனால் தான் எழுதின டைரி இந்தளவுக்கு ஒரு பப்ளிஷ் ஆகி ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ஜெர்மனியில் இருக்க ஃப்ராங்க்ஃபோர்ட் அப்படிங்கிற நகரத்தில் 1929ஆம் ஆண்டு பிறந்தாங்க. பிறந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. இவங்க அப்பா, இவங்களுக்கு மூத்த சகோதரி ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ ஒரு 4-4.5 வயசு ஆகும்போது ஜெர்மனியில் ஹிட்லரோட ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியை மாற தொடங்குச்சு. யூதர்கள் எல்லாத்தையும் கொலை பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களும் பிறப்பால் ஒரு யூதர்கள் தான். அதனால் இவங்க அப்பா என்ன பண்ணார், வேறு வழி இல்லாமல் ஜெர்மன்லேருந்து தப்பிச்சு நெதர்லாண்ட்ஸ் போயிடுறாங்க. நெதர்லாண்டில் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தங்கள் வாழ்க்கையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஆனியும் அவங்க அக்காவையும் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு சேர்த்து விட்றாரு. ஸோ இப்படி இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இடையில இவங்களோட பிறந்தநாள் 1942 வருஷம் வரும்போது இவங்களுக்கு ஒரு டைரி யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இருந்ததில் ஸ்கூலுக்கு போகிறது எழுதுறது பெரிய என்டர்டெயின்மெண்ட்ஸ் பெருசாக எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ இவங்க டைரி எழுதுறதை ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ 1942 வருஷத்துலேருந்து இவங்க டெய்லியும் தான் வாழ்க்கையில் நடக்கிறத ஒரு சின்ன சின்ன குறிப்பு மாதிரி டைரியில் எழுதிட்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு ஹிட்லரோட படைகள் ஜெர்மனியை தாண்டி நெதர்லாண்டையும் பிடிச்சிட்டாங்க. நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாத்தையும் தேடி தேடி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இவங்களோட உதவியாளர்கள், அப்பாவோட கூட சேர்ந்து பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுவாங்களே அவங்களோட உதவி மூலமாக அவங்க வீட்டை விட்டு போயிட்ட மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அது சீக்ரெட் அனெக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூமுக்குள்ளே இவங்க எல்லாருமே, இவங்க குடும்பம் எல்லா யூதர்கள், ஸோ இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. வெளியே ஒரு நோட் விட்டுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் சுவிட்சர்லாந்து தப்பிச்சு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் மாதிரி எழுதி விட்டுடுறாங்க. திடீர்னு இந்த குடும்பம் இந்த ஊர் விட்டு காலி பண்ணி போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்க வெளியே போயிடறாங்கன்னா சீனை க்ரியேட் பண்ணிட்டு அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போயிடறாங்க. அந்த ரூமோட கதவுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் எடுத்து அங்கே மறைச்சி வச்சிடறாங்க. ஸோ அந்த இது பேர் சீக்ரெட் அனெக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க மறைச்சி வச்சுறாங்க அந்த ரூமோட என்ட்ரன்ஸை. இங்கே ஒரு ரூம் இருந்ததே தெரியாது, யாருக்கும் இங்கே இருக்க தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக இதை மறைச்சி வச்சுறாங்க. இந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே இவங்க 2 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போதும் என்னென்ன மாதிரியான ஜெர்மன் படைகள் என்னென்ன நடக்குது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படி வாழ்க்கை நவுந்து போகுது, இது எல்லாத்தையும் அவங்க புத்தகத்தில் சின்ன சின்ன குறிப்பாக எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் 1944 வருஷம் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மன் படைகள் உள்ளே சடனாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க மாட்டிக்கிறாங்க. 44 வருஷம் இவங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. குத்து மதிப்பாக 45வது வருஷம் இவங்களை கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. தேதியெல்லாம் கரெக்டாக தெரியாது, பட் இதுதான் வரலாறு. ஆனியும் அவங்க அக்கா எல்லாருமே இறந்துட்டாங்க. இதில் ஆனியோட அப்பா இருக்கார், ஓட்டோ ஃப்ராங்க். இந்த பில்டிங் தான் அவங்க ஒளிஞ்சிருந்த பில்டிங். ஸோ இதில் ஒன் ஆஃப் த ரூமில் தான் அவங்க ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனியோட அப்பா ஓட்டோ ஜெர்மன் படைகள்கிட்டேருந்து தப்பிச்சு வராரு. வரும்போது அவரோட ஒரு அசிஸ்டன்ட் மூலமாக ஆனி இந்த மாதிரி ஒரு டைரி எழுதிட்டு இருந்தாங்க. அந்த டைரி கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த டைரி அவர் கை கிடைக்குது. ஓட்டோ அந்த புத்தகத்தை தொகுத்து வெளியிடுறாரு. ஸோ அந்த புத்தகத்தோட பேர்
த டைரி ஆஃப் த யங் கேர்ள் அப்படின்னு டச் மொழியில் தான் ஃபஸ்ட்டு வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் வந்து த சீக்ரெட் அனெக்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 1947 வருஷம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணதுலேருந்து இந்த புத்தகத்தோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தோட இது வரைக்கும் போன சேல் காப்பி தான் வந்து 3 கோடி சேல் காப்பி ஆகிருக்கு. இவங்க பேரில் இந்த வீடு இருக்குங்க இல்லையா, இதை வந்து ஆம்ஸ்டர்டாமில் இன்றைக்கி போனாலும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க. அந்த ஊர்லேயே அதிக மக்கள் பார்க்கக்கூடிய 3வது மியூசியம் இது தான். வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் இந்த மியூசியமை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது போக இவங்க மேலே நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. இவங்கள பற்றி நிறையா கதைகள் சொல்லுவாங்க. நிறைய சேரிட்டி ஹவுசஸ் இருக்குது, எஜுகேஷ்னல் ஹவுசஸ், ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்கள மையப்படுத்தி உலகம் சுற்றி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்களோட ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க. இத்தனை சாதனைகளுக்கும் இவங்க ஒருத்தவங்க சொந்தக்காரங்க. ஸோ வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம என்ன செய்கிறோமோ, நமக்கு எது விருப்பப்பட்டு செய்கிறோமோ அதை நிச்சயமாக நம்ம தொடர்ந்து செய்யணும். நன்றி.